நாள் ட்ரிப்பு கிளம்பியாச்சு. லடாக் ட்ரிப்பெல்லாம் ஒன்றும் இல்லை, நம்ம பெங்களூர் போக போகிறோம். மூட்டை கட்டிக்கிறான், அப்படி இப்படி கட்டினாலும் இல்லை, இதெல்லாம் கொரியர் சர்வீஸில் அனுப்ப வேண்டிய மூட்டை. பேக்குள்ளே இருக்குன்னா அன்பாக்சிங் உங்களுக்கு வந்து பெங்களூர் வந்து கண்டிப்பாக அன்பாக்சிங் பண்ணுவேன். என்னென்னா ரெடியாச்சு, வாங்க கிளம்புவோம் பெங்களூர். பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை தேட போகிறோம். ஆமாம், திருட தான் போகிறோம். இது நம்ம நேரம் தான், பெரிய நிலம், தெரியாமல் திருட போகிறோம். வா ஆறு டக்குனர். ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இப்போ என்ன பண்ண போகிறோம்னு பார்க்குறீங்க, ஒன்றும் இல்லை, நம்ம பெங்களூர் கிளம்ப போகிறோம். ஆமாம், இன்றைக்கி சண்டே ஆச்சு. சண்டே 2 மணிக்கு நம்ம பெங்களூர் கிளம்ப போகிறோம். பெங்களூருக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி நமக்கு சாப்பாடுக்கு தேவையான ஒரு பொருள்லாம் இருக்குது நம்ம விவசாய தோட்டத்தில். அது எல்லாத்தையுமே நமக்கு பறிக்க போகிறோம். வாங்க உங்களுக்கு காட்ட என்னென்ன பறிக்க போகிறோம், என்னென்ன எடுத்துகிட்டு போக போகிறோம் எல்லாமே பாருங்கள். மொதல் வேலை பார்த்திங்கன்னா இளநீர். நம்ம ரோட்டு கடையில் போகும்போது இளநீர் கேட்டாக்க 40 ரூபா 50 ரூபா பண்ணுறாங்க. அதனால் நம்ம மரத்தை நம்ம பறித்து சாப்பிட்டுக்கலாம். சரிங்களா, மாதிரி இதை பறிக்கலாம். இருங்க, நல்ல 4-5 மக்களே, ஃபைனலாக நம்ம வந்து 4 இணைய தள்ளியிருக்கோம். இந்த 4 இணையம் நம்ம பெங்களூரில் வாங்கினாலே நமக்கு 200 ரூபா ஆகிடும். நம்ம பைக்கில் போகிறதுனால இங்கே நம்ம பாட்டில் ஊற்றி எடுத்துன்னு போயிடுறோம். கழுவிட்டு இருக்காங்க அம்மா. இங்கே டம்ளர் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. டம்ளரில் வெட்டி நம்ம ஊற்றி இதில் ஊற்றிக்கலாம். சக்கரை தண்ணி மாதிரி இருக்கும், எல்லாம் சரியான டேஸ்ட். கரெக்டாக ஒரு எண்ணெய் கீழே போகாது ஊற்றி மிச்சம் எங்களுக்கு பா. நீங்கள் அது ரொம்ப மிச்சம் இருக்கிறது எங்களுக்கு, என் பிள்ளைக்கு. மக்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு 4 இலையும் வெட்டணும். 4 இலையில் கரெக்டாக 1 லிட்டர் வந்துடுச்சு. 1/4 லிட்டர். அப்போ ஒரு இலையும் இங்கே இருக்குது நம்மளுக்கு இல்லைம்மா. ஃபுல்லாக ஊற்றி போய் ஏன்னா தேங்காய் வெட்டி போகணும் நம்ம இதில். ஐயோ ஏன்னாவா? சரி, தேங்காய் நம்ம தனியாக எடுத்துக்கலாம். தேங்காய் அதிலே போகலான்னு பார்த்தா தண்ணி வந்துடுச்சு, அதனால் தேங்காய் மட்டும் தனியாக எடுத்துக்குவோம். இந்தாடா சக்கரை தண்ணி. நான் அதனால 2 போல நானே சாப்பிட்டேன். தேங்காய் வெட்டிக்கலாம். இப்போ தேங்காய் நம்ம எடுத்து பாக்ஸில் போட்டுக்காச்சு. அவ்வளோதான், வாங்க இதை ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். போகும்போது எடுத்துகிட்டு போவோம் ஊருக்கு. பசி எடுக்கும்போது ரோட்டில் தின்னுவோம். நம்ம போய்ட்டு ரோட்டில் யாரும் இந்த மாதிரி வாங்கி தராங்க. எண்ணெயெல்லாம் வீட்டில் தான் தோட்டம் இருந்தால் தோட்டத்துலேயே எடுத்துகிட்டு போயிடுங்க. மூடியா கொடு, மூடு, கழுவி ஊற்றாம எடுத்து போய் ஃப்ரிட்ஜில் இப்போ ஓ எங்க பாதி அது அவ்வளோக்கா. கைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ தெரியும், ஃப்ரீசரில் வச்சுட்டு இருக்கோம். ஏன்னா இப்போ நம்ம இன்னும் 2 மணி நேரம் தான் இருக்குது போகிறதுக்கு ஊருக்கு. நம்ம போகும்போது ட்ராவலிங் டைம் ரொம்ப தண்ணி தான் இருக்கும். இப்படி ஒரு 4 ஹவர்ஸ் தான் ட்ராவல் பண்ணுவோம். பைக்கில் தான் பஸ்ஸில் போனால் கூட பரவாயில்ல. அதனால தான் இளநீர் தேங்காய் எல்லாமே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அடுத்தது வந்து நம்ம நிலத்துக்கு போயிட்டு கருவேப்பிலை போட வேண்டியது இருக்குது. கருவேப்பிலை ஏன்னா சிட்டியில் போயிட்டாக்கா கெமிக்கல் போடுறது, ஹைபிரிட் கருவேப்பிலை தான் கிடைக்கிது. நம்ம ஊரில் கிராமத்தில் கிடைக்கிற மாதிரி நாட்டு கருவேப்பிலை கிடைக்காது. அதனால தான் ஊருக்கு எப்போருமோ எல்லாத்தையும் நமக்கு தேவையானது மொத்தத்தையும் பறித்து கொண்டு போயிடுறோம். வாங்க போவோம் நம்ம நிலத்தாண்ட. நம்ம கரான்னு நினைக்கிறேன். ஒரு பொண்ணு இருக்கு, இது பொண்ணு. மக்களே, இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நிலத்தான தான். நம்ம வீட்டுக்கிட்ட ஒரு நிலம் இருக்குது, இங்கேயும் நிலம் இருக்குது. ஒரு 500 மீட்டர் வந்தால் எது நம்ம நிலம் தான். பார்த்துங்க, ஆடை பிடிச்சிட்டு வந்திருக்கோம். ஆடை பிடிச்சிட்டு வந்து இங்கே கட்டிட்டு இந்த கருவேலை நமக்கு தேவையான ஐட்டம்லாம் பிடிங்கிட்டு போயிடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா அப்பா கரும்பு நட்டுருக்காரு, இங்கே பப்பிலி இருக்குது. மாடு பிடிச்சிட்டு வந்திருக்கான்னு அவங்ககிட்ட ஆட்டை கொடுத்துட்டு அவன் கட்டிடுவான். இந்தடா புறா கொடுங்க. நமக்கு இப்போ தேவைன்னா பச்சை மிளகா எடுத்துகிட்டு போயிடலாம். வாங்க, பச்சை மிளகா போடுவாங்க போகிற எப்பயோ தான். நேற்று யாரு டக்குன்னு கீழே இருங்க. எவ்வளோ எடுத்துக்கிற? நம்ம பெங்களூர்
போகிறோம் இல்லையா, எவ்வளோ இருக்கிறது தான் தேவையான அளவு கொஞ்சம் உள்ள வந்தால். சரி அரு போட்டக்குன்னு வேறு சார் இங்கே பச்சையாக ஒரு செடி இருக்கு. லூஸு இங்கே இவ்வளோ இருக்குது அதான் அதை விட்டு அதெல்லாம் போய் தேனுக்கிற. பச்சை மிளகா இருக்குது. இதெல்லாம் பச்சை தானே. இதெல்லாம் லைட் இதே இருக்குது. மென்டில் அதான் அப்போ சொன்னேன் போங்க முன்னாடி போ. இங்கே நல்லா இருக்குது வா. நிறைய வந்து செடி இருக்குது. இந்த பொம்பளை காய்கறி கடைக்கு போனால் கூட ஓட்ட வருஷம் எடுத்து நல்லா இருக்குது குத்தாது வேணும் அந்த மாதிரி தான் இருக்குது உங்கள் கணக்கு. அது நல்லா இருக்குது டக்குன்னு எடுத்துக்கோ. கொய்யாக்காவும் இருக்கும் நமது. ஆனால் கொய்யாக்காலாம் இப்போ விடல. நம்ம ஊருக்கு போய்ட்டு அப்புறம் விடும். எல்லாம் திடீர்னு போயிடுவாங்க. என்ன வந்து நாம் ஒரு காலத்தில் வேறு ஒருத்தோட தோட்டத்தில் போய் திடீர்னு இருந்தோம். இப்போ நம்ம தோட்டத்தில் இருக்கிற கொய்யாக்கா தேடும்போது நமக்கு வயிறு இருக்குது. அதனால் யார் தோட்டத்தையும் யாரும் திட்டாதீங்க. நான் தோட்டத்தை எப்படி வந்தியா அப்போ போனோம். இப்போ தான் நான் மிளகா பிடிங்க. என்னடா தண்ணியா? ஏன்னா அது படிந்த தானே போய் நீச்சல் அடிக்க முடியும். ஜன்னி வந்து செத்துருவோம் அதெல்லாம் நீச்சல் அடித்தா. இப்போ அது கிணறுடா ஃபஸ்ட்டு. கிணறு மாதிரி வச்சுக்கோங்கடா ஃபஸ்ட்டு. அதை இந்த கிணத்துல நீச்சல் அடிக்க சொல்கிறான். நாங்கள் ஒரு காலத்தில் ஆனால் இந்த கிணத்துல தான் நல்லா குச்சி நின்னோம். அப்போ ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ யாரும் கேப்பார் மேப்பார் இல்லாமல் கிடக்குது நம்ம கிணறு. பார்க்கறதுக்கு கவலையாக இருக்குது. ஆமாம் மக்களே பாருங்கள். ஐயோ இவ்வளோ தண்ணிலாம் இருக்காது. இன்னும் கீழே இருக்கும். நாங்களாம் கவுரு கட்டி குதிப்போம். இப்போ காலை வச்சாலே தண்ணி இருக்குது. ஆனால் குதிக்கிறதுக்கு தான் ஆள் இல்லை யாரும். சின்ன வயசில் அவ்வளோ ஜாலியாக இருந்தோம். இப்போ பெரியவங்களும் ஆகிட்டு கல்யாணம் காட்சி பண்ணிவிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இப்போ தான் கேஸ் இப்போ பார்த்துட்டிங்கன்னா நம்ம இளநீர் கட்ட போகிறோம். எவ்வளோ இளநீர் கட்டி போகிறீங்க? வீட்டான தானே கட்டினீங்க ஒரு போலையே. திரும்ப இளநீர் கட்டுன்னு கேட்குறீங்க. இவர் சொன்னால் கேட்க மாட்டேங்க. இவ்வளோ பிடிக்கிறதுக்கு ஒன்று வேணுமா? வீட்டாண்ட கட்டினாங்க எங்கள் அம்மா கழுவி ஊற்றுவாங்க. 1 லிட்டர் வெட்டி வச்சுக்கிறீங்க. அது போகலன்னு ஏன்டி உங்களுக்கு வேணுமா இப்போ? எங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சா சொல்ல. என்ன சொல்கிறதா? எங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்ச கழுவி ஊற்றினா வாங்கிக்கிறியா? சரி வாங்க நம்ம போய்ட்டு வெட்டி கொடுத்துடலாம். பாவம் புள்ள கேட்குதுல ஆசைப்பட்டு. அவ்வளோதாங்க. இன்னையோட ஊருக்கு போகணுமாண்ணா. அதுக்கப்புறமேட்டு 1 மாதமோ 2 மாதமோ இந்த பக்கம் இங்கே இருக்க தொட்டி அதை எடுத்துக்கோ. லாஸ்ட்டாக போகும்போது குடிச்சிட்டு போயிடலாம். பெங்களூரில் ஒரு இளநீ 40 ரூபான்றாங்க. சின்னோண்டு 40 ரூபா வருது எனக்கு. சரி வாங்க நம்ம அங்கே ஏறி தள்ளலாம். இங்கே நமக்கு தொட்டி இருக்குது. அப்படியே தோட்டத்திலே பிடிங்க தள்ளிடலாம். ஏற வேண்டிய அவசியம் இல்லை. இங்கே நம்ம இளநீர் குடிச்சிட்டு அடுத்தது நம்ம பெரியப்பா தோட்டத்தில் போய்ட்டு கருவேப்பிலை செடி இருக்குது. அதில் போய்ட்டு நம்ம கருவேப்பிலை 2 மாதம் தேவையான அளவு நம்ம பிடிங்கிட்டு போயிடலாம். எங்கள் பெரியப்பாவுக்கு தெரிஞ்சுன்னா கழுவி ஊற்றி வரும். இந்த மாதிரி தான் மக்களே நல்லாயிருக்கும். இதில் நிறைய இளநீர் இருக்குது. எல்லாம் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் புட்டா இருக்குமோ. நம்ம இப்போ எத்தனை பறிக்க போகிறோம்? 4 பேர் இருக்கோம் கைஸ். அதனால 4 பறிக்கணும். பாருங்க எப்படி குடிக்கிறா முத்தலா. அதே ஒன்று குடிச்சிருக்கா. இதையும் முத்தலாம். எவ்வளோடி குடிப்ப? 2 இலையும் குடிச்சிக்கிறா. இல்லை நம்பாதீங்க. இது வந்து அவர் குடிச்சிட்டு குத்த பாதி. பாத்தியா நீ? இப்போ எனக்கு ஒன்று தள்ளி. இப்போ இவன் மட்டும் 2 குடிச்சா. இப்போ நான் ஒன்று தள்ளி குடிச்சிக்கிறேன். நல்லா கேள்வி ஆக முடியாது. பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை தேட போகிறோம். ஆமாம் தேட தான் போகிறோம். இது நம்ம நேரம் பெரிய நிலம் தெரியாமல் தேட போகிறோம். வா 6 டக்குனர் பார்த்து. ஒரு பழம் இல்லாமல் போயிடுச்சு. பரவாயில்ல. அது நல்லா உனக்கு ஓகேன்னு தோன்றதெல்லாம் பாரு. நம்ம அங்கே போயிட்டு எடுத்துக்கலாம். தெரியாமல் பெரிய கிளாயை ஒட்டிட்டேன். பெரியப்பா தான் கற்றுவார். அவர் வரத்துல வருஷம் போயிடலாம். தினம் ஒழிக்க வச்சுட்டு செடி மேலே போட்டு வந்துடா. ஆள் வச்சுன்னு தெரியாமல் ஒண்டிக்கிச்சு. இதெல்லாம் பூச்சி அடிச்சிருக்கு. இதெல்லாம் வேணாம். இது உங்கள் கீழே இருக்கிறது அதில் போதும். வா போகலாம். வா. ஓரளவுக்கு இருக்க மாதிரி இருக்குது. போதும் வாங்க போகலாம். என்ன பண்ணுவீங்கன்னு நினைப்பீங்க?
இல்லை பாதி வேஸ்ட்டே போயிடும், பாதி தான் வரும். உருவி பெங்களூர் எடுத்துன்னு போகிறோம். வீட்டில் போய்ட்டு தான் க்ளீன் பண்ணணும். பொட்டு அடிச்சது, புழு அடிச்சது, புழு தின்னது எல்லாத்தையும் நம்ம உருவி வச்சுட்டு வீட்டுக்கு கொஞ்சம் கொடுத்து நம்ம வீட்டுக்கு கொஞ்சம் எடுத்துகிட்டு போகணும். டக்குன்னு சப்போர்ட்டாக இருக்குது, ஆனால் பிஞ்சு. நம்ம அடுத்த டைம் வரும்போது ஒரு கை பார்த்துருக்கோம், அதையும் நடுங்க. இப்போ வீட்டுக்கு போய்ட்டு நம்ம ரெடி ஆகணும். குளிச்சுட்டு கிளம்புறதுக்குள்ளே மணி 2:30 3 மணி ஆகிடும். வெயிலில் போகணும், அது பைக்கில் போகணுமா, அது ரொம்ப கஷ்டமாகுது. சரி மக்கள், நம்ம வீட்டில் போய்ட்டு வீடியோ போடுவோம். பாய். என்ன வைக்கிறா? எத்தனை போய்ட்டு வைக்கிறா? என்னம்மா நான் அப்படியே எடுத்து வச்சுருக்கிறேன். இது என்ன தான் இப்போ நான் என்ன நான் என்ன அவே நக்கு விசக் போலவி நீ தான் என்ன நான் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளாம் ட்ரிப்பு கிளம்பியாச்சு. லடாக் ட்ரிப்பெல்லாம் ஒன்றும் இல்லை, நம்ம பெங்களூர் போக போகிறோம். மூட்டை கட்டிக்கிறா, அப்படி இப்படி கட்டினாலும் இல்லை. இதெல்லாம் கொரியர் சர்வீஸில் அனுப்ப வேண்டிய மூட்டை. பேக்குள்ளே இருக்குன்னா அன்பாக்சிங் உங்களுக்கு வந்து பெங்களூரில் வந்து கண்டிப்பாக அன்பாக்சிங் பண்ணுவேன். என்னென்ன வச்சுருக்கான்னு மட்டும் பாருங்கள். ஒரு மினி டாடா ஏசி அனுப்பலாம், அந்த மாதிரி பர்த்தி பண்ணி வச்சுருக்கா உள்ள. அதுலேயும் போட்டு அமைக்கினுக்கிறா, என்னாமுக்கான்னு தெரில, ஜோகி மாதிரி அங்கே நிற்கிறா. இந்த பாட்டில் வைக்கிறதுக்கு இடம் இல்லை இங்கே, அந்த மாதிரி இது. இதில் ஒரு குட்டி வேறு, அவர் போட்டு குட்டி தான் அதுதான். இவ்வளோ லோடை வச்சுன்னு பைக்கில் போகிறோம். அது எந்த பைக்கு நினச்சினுக்கிறீங்க? பிளாட்டினா பைக்கில். நீங்கள் நினைக்கிற மாதிரி பல்சர் பைக்கோ என்எஸ்ஓ கிடையாது, பிளாட்டினா பைக்கில். இவ்வளோ லோடை இழுத்துன்னு போதா தெரியல பெங்களூருக்கு. பெங்களூர் போய்ட்டு உங்களுக்கு இது அன்பாக்சிங் பண்ணி காட்டுறேன், யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஃபைனலாக ரெடி ஆச்சு, வாங்க கிளம்புவோம் பெங்களூர். ஐயோ அப்போ என்ன கணம் கிடக்குது, எல்லாம் ஓகே ஆகிடுச்சு. நடுங்க போகலாம். தாத்தா வா. ஏன் அந்த வால் சைடு கொஞ்சம் தண்ணி விட்றான், கண்ணெலாம் அறுத்துட்டுக்கிறேன். இல்லை இதுதான் நம்ம கனரா வாகனம். நம்மளை பெங்களூர் வரைக்கும் கொண்டு போய் விடுற ஒரு பாவம். ரொம்ப உழைச்சிட்டாங்க எனக்காக. வாங்கி ஒரு வருஷத்துல ஒரு 35,000 கிலோமீட்டர் விட்டுப்போம். 34. டாட்டா. இது எந்த ஹெச்க்கு நான் ஒன்று மாற்றிருக்கேன். என்னது அரிசி? எங்கள் தலைமை வச்சுன்னு போட்ட அரிசி. ஒரு 50 kg மூட்டை தீனி போயிட்டேன்னா 50 kg மூட்டை வச்சு மெல்லில் கட்ட சரியாக போகுது. மக்காரு வாங்கி சாப்பிட்றது அரிசி. இப்போ நாங்கள் மட்டும் என்ன பண்ணுறோம்? அவ்வளோ கூட அவ்வளோ வச்சுக்கிறேன் இங்கே மக்காரு முன்னாடி டக்குன்னு. காற்றுல எப்போ ஏற்றுமாரா? காற்றுலையா? பாய் மேடம். பாய். நீ காலிலேருந்து எங்கே போயிட்டு இருந்த? வரவே இல்லை நீ, இப்போ வரையா? கொஞ்சமாக ஐயா மரத்தையே பிடிங்கி வேரோடு நட்டுருவோம் உங்களுக்கு. இது மரத்தில் வண்டியில் போதும் சுரகந்து. சரி போய் வர பார்த்துக்கோ. மெதுவாக போ. அவங்க மக்களே நம்ம பெங்களூர் பயணத்தை தொடருவோம். காய்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கிருஷ்ணகிரி கிட்டே வந்துட்டோம். ஒரு சின்ன பிரேக் எடுக்கலான்னு வீட்டிலேருந்து கொண்டு வந்த தேங்காய் தண்ணி எல்லாம் குடிச்சிட்டு இருக்கோம். பெங்களூரை போய்ட்டு சந்திக்கிறோம். ஃபைனலெல்லாம் ஃப்ரெஷ் ஆகிட்டு ரெடி ஆகிட்டோம். வாங்க இவன் மூட்டை முடிச்சு அன்பாக்சிங் பண்ணலாம். அன்பாக்சிங் பார்க்கலாம்.
ஃபர்ஸ்ட் வந்து ட்ரெஸ்ஸஸ் பார்க்கலாமா? ஏய் இதுனா ஒன்று அவரு டக்குன்னு ஃபுல்லாக ட்ரெஸ். ட்ரெஸ் எங்கள் கருவேப்பிலை மூட்டை கட்டுக்கிறான் டக்குன்னு எடு இது வந்து கருவேப்பிலை. ஃபுல் எவ்வளோ ட்ரெஸ் இருக்குன்னு மட்டும் பாருங்க. இதெல்லாம் பார்ப்பாங்க. விரிச்சிட்டு விரிச்சி இது ஃபுல் இதெல்லாம் புது ட்ரெஸ்ஸு. நான் யூஸ் பண்ணவே இல்லை. டக்குன்னு எடு இன்னும் இருக்கு பாருங்க இது எல்லாமே. ஏய் எடு மறைக்கிறா முட்டை கண்ணி ஆட்டினுக்கிறா இங்கே டக்குன்னு எடுத்து வைக்கணும் எவ்வளோ மூட்டை கட்டிக்கிறா ஒரு துணி கடையே வச்சுக்கிறா பின்னாடி இன்னும் முன்னாடி ஒரு ஜீப் இருக்குது அதில் மளிகை சாமான் வாங்குது ஒரு மளிகை கடையாக ஓப்பன் பண்ணலாம் வச்சுக்கிற மளிகை சாமான் பார்த்தீங்கன்னா இந்த பேக்ல எவ்வளோ இருக்கு பாருங்க. இது வந்து பாக்ஸு பாப்பாக்காக சாப்பாடு போட்டு எடுத்துட்டாங்க. ஆனால் அவள் சாப்பிடவே இல்லை கைஸ். அப்படியே இது நாங்கள் சாப்பிடலான்னு குழம்பு எடுத்துன்னு வந்து கொட்டினுக்குது. எடுத்து எவ்வளோ எடுத்து வை, அது எண்ணெய் கொட்டினுக்குது தக்காளி பஜ்ஜி எடுத்துட்டு வந்து எடுத்து வை யார் வந்து மெனக்கட்டு சமைக்கிறது நான் இங்கே தக்காளி பஜ்ஜி ஊற்றின்னு வந்துட்டாயோ இது பச்சை மிளகா இல்லைங்களா பச்சை மிளகா அது இது கொஞ்சமாக பணியாரம். பணியாரம். இது கொடை. ஒன்றும் இல்லை தான் தள்ளி விட்டா. இது வந்து நிப்பட் சுத்தம் இல்லைங்களா அது. இதோட ரெசிபி வேணும்னா எங்கள் vlogல போய் பாருங்க போட்டிருக்கோம். எடு டக்குன்னு இன்னும் எவ்வளோ சாமான் வச்சுருக்கா ஒரு மல்லிகை கடையாக ஓப்பன் பண்ணலாம். மம்மி வீட்லேருந்து எடுத்து சுட்டுட்டு வந்த தனியாக தூள் ஐயோ கலக்கா முட்டை கலக்கா. அது வேச்ச கலக்காய். இப்போ கலக்கா சீசன் இல்லைங்களா அதனால வேச்சு காய் போட்டோம்னா நம்ம நிறைய நாள் வச்சு யூஸ் பண்ணலாம் சாப்பிட்லாம். ஸோ அதுக்காக இது வந்து தேன் பியோர் தேன். இது காட்டில் இருந்து எடுத்து நமக்கு இது பண்ணி கொடுத்தாங்க. என்ன ஆகுது பாரு உள்ள டக்குன்னு அவ்வளோதான் கைஸ். அவ்வளோதான் அதை முன்னாடிலாம் விடு இது வந்து ஜஸ்ட் சோப்பு ஷாம்பு அந்த மாதிரி. அந்த மாதிரி. இந்த மளிகை ஐட்டத்தை மட்டும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு இவ்வளோத்தையும் காமிக்கிறேன் பாருங்க. இது வண்டியில் போட்டு வந்துக்கிறேன். ஐயோ இது எதுன்னா சாரப்பாம்பு மாதிரி சரசரமாக வச்சுருக்கிறல ஷாம்பை ஃபுல் ஷாம்பு. எங்கள் மம்மி அவங்க வந்து கடை வச்சுருக்காங்க கைஸ். அங்கே வந்து சுட்டுட்டு வந்துட்டேன். இதுவும் ஃபுல் ட்ரெஸ்ஸஸ் தான். விடுங்க அவ்வளோதான் போதும் நமக்கு. எல்லாம் துணி தான் மூட்டை கட்டி வச்சுருக்கிறா. அந்த பேகு இங்கே பிரிஞ்சிச்சு நூல் பிரிஞ்சிடுச்சு இங்கே பார்க்கலாம். அந்த அளவுக்கு போட்டு பருத்தி பண்ணிக்கிறா. மஞ்சாத்தூள் ஒன்று பேக்கெட்டில் சுட்டுட்டு வந்துட்டேன். எங்கள் மம்மி அவங்க கடை வச்சுருக்காங்க கைஸ். ஸோ அவ்வளோதான். இது கொஞ்சம் பேம்பர். இவ்வளோவும் இந்த பேக்கில் தான் நாங்கள் எடுத்துகிட்டு வந்தோம். நீங்கள் நம்புவீங்களா? பட் அதான் இதில் பாருங்கள் முக்கியமான பொருள் குழந்தை இது பொம்மை ஃபுல். மை காட் அவ்வளோதான் கைஸ். இதை ஃபுல்லாக நான் அவ்வளோதான் மக்களே. நீங்கள் அந்த பிளாக் முடிச்சிக்கலாம் இந்த வீடியோவில் பாருங்கள் முழுசாக நல்லாயிருக்கும். பாய்.